ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் பருப்பு குழம்பு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். காய்கறி இல்லை என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருக்குது அப்படிங்கிற டைமில் டக்குன்னு வச்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட் சூப்பராகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், டைமும் டக்குன்னு சீக்கிரம் வச்சு முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மண் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி குக்கரில் நம்ம வேக வைக்க போகிறதில்ல பருப்பு. நம்ம எவ்வளோ பருப்பு எடுக்கிறோமோ, அதாவது எவ்வளோ துவரம் பருப்பு எடுத்துக்கிறோமோ சேம் அதே அளவுக்கு தான் பாசிப்பருப்பும் எடுத்துக்கணும். இன்ன வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. ஸோ பார்த்திங்க அப்படின்னா துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் ஈக்குவலாக ரெண்டுமே நான் அரை கப் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். 2 டைம் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பருப்பில் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 லிட்டர் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது இடையில கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்க்கணும். அப்படி சேர்த்தோம் அப்படின்னா பருப்பு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா நம்ம குக்கரில் சேர்க்கறத விட கடாயில் சேர்க்கும் போது கொஞ்சம் லேட்டாக வேகும் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். அப்படி இருக்கும்போது இது கூட நல்லெண்ணையும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பச்சை தண்ணி கொஞ்சம் சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா பருப்பு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு குட்டி டிப் தான். இப்போ மூடி வச்சிடலாம். மேலே பொங்கி வந்துடும். ஸோ அதனால் பார்த்துட்டே இருங்க. கொஞ்சம் இது மாதிரி வரும்போதே லிட்டை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே கலந்து கொடுங்க. இதுக்கிடையில் கொஞ்சம் போல் பச்சை தண்ணி சேர்த்துட்டே இருந்தோம். 2 தடவை சேர்த்தோம் அப்படின்னா பருப்பு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இங்கே பாருங்கள், இப்போவே பருப்பு பாதி வெந்துருச்சு. நான் இன்றைக்கி ரேஷன் பருப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி நார்மல் வாட்டர் ஒரு 2 டைம் சேர்த்தோம் அப்படின்னா பருப்பு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே பருப்பு வெந்துருச்சு. டோட்டலாக எனக்கு வேகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம குக்கரில் வேக வச்சு சாப்பிட்றத விட இது மாதிரி டேரெக்டாக ஓப்பன் குக்கில் வேக வச்சு நம்ம பருப்பு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், பருப்பு வெந்தாச்சு. இப்போ நம்ம தாளிப்புக்காக வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் போல் பூண்டு, ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். தாளிப்புக்காக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரே ஒரு வரமிளகாவை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போது நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு பற்கள், இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துடலாம். தக்காளி மட்டும் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கலர் மாறி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரும்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட நல்லா வதங்கணும். இதுக்கிடையில் பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பக்கம் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ தக்காளியும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை இது கூட சேர்த்துக்கலாம். எக்காரணத்துக்கு ஒன்றும் பருப்பு கூட உப்பு சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டிங்கன்னா பருப்பு வேக ரொம்ப டைம் எடுக்கும். சில நேரம் பருப்பு வேகாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பருப்பு கூட சேர்த்துடலாம். பருப்பு நல்லா வெந்து நல்லா குழஞ்சிருக்கு. பருப்பு நல்லா இந்த அளவுக்கு குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுதில்ல. இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நம்ம ஏற்கனவே தாளித்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், வெங்காயம், தக்காளி, அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம பேன் தாளித்தோம் இல்லையா, அந்த கடாய், அந்த கடாயில் கொஞ்சம் போல் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அலசி இது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மல்லித்தலை சேர்த்துட்டு பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக நீங்கள் டக்குன்னு ஒரு குழம்பு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். டைமும் நமக்கு ரொம்ப சேவ் ஆகும். அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மேலால் அப்படியே மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட சூப்பரான வெறும் பருப்பு குழம்பு தயாராகியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.